என் உயிரே நான் உன்னை அன்பான நல்மீட்பின் குரல் நேயர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியான தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாரனாயிற்றே, அவர் தெய்வம் ஆயிற்றே, அப்படியானால் அவர் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? அவருடைய கீழ்ப்படிதலின் அவசியம் என்ன அப்படின்னு நாம் நினைக்கலாம். இந்த உலகத்தில் கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். ஆதியிலே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை, ஆதாம் ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். எதெல்லாம் செய்ய வேண்டுமோ எதெல்லாம் செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுத்திருந்தார். அப்படி கற்றுக் கொடுத்திருந்ததில் ஆதாம் ஆண்டவராகிய தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த கட்டளையை மீறி புசிக்கக்கூடாது என்று சொன்ன நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் புசித்தார்கள். ஆதியிலே ஒரு கொள்ளை இதெல்லாம் நடக்கலை. முதல்ல நடந்த பாவம் என்ன என்று சொன்னால் கீழ்ப்படியாமை. அப்போ கீழ்ப்படியாமையினாலே பாவம் மனு குலத்திற்குள்ளாக பிரவேசித்தது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் பிரவேசித்தது. அதன் மூலமாக மனிதன் பாவம் செய்ய ஆரம்பித்தான். பாவத்தினுடைய விளைவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரீர மரணமும் உண்டு, உள்ளான மனிதனுடைய ஆத்தும மரணமும் உண்டு. ஆகவே பாவம் என்பது மரணத்தை பிறப்பிக்கின்றது. மரணம் என்று சொன்னால் நாம் எல்லாரும் பயப்படுவோம் இல்லையா? பயம். யாராவது ஒருவர் மரணத்தை குறித்து சந்தோஷப்படுவார்களா அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. மரணம் என்பது ஒரு பயத்துக்குரிய ஒரு காரியம். அப்படி என்று சொன்னால் எப்பொழுது மனிதன் பாவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, பாவத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறானோ, அப்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்வு, அந்த மனுஷனுடைய வாழ்வு பயம், கலக்கம், திகில், வேதனை நிறைந்ததாக இருக்கும். செல்போனில் ஒரு ஃபோன் வந்துச்சா அதில் வர்ற ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேரில் அந்த ஃபோன் வருதுன்னா அந்த நபருடைய பேரை பார்த்தோன்னு ஒரு பயம் வரும். செய்தியை காலையில் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற சில செய்திகள் அவர்களுக்கு பயத்தை கொண்டு வரும். சில நேரங்களிலே அவள் எடுத்த ஒரு முடிவை குறித்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது பயம் வரும். இப்படி பல காரியங்களை சொல்லலாம். எதற்கெடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு, ஒரு பய உணர்வு அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த பயம்தான் பாவத்தின் அடையாளம். எந்த ஒரு மனுஷி சின்ன சின்ன காரியங்களானாலும் சரி, பெரிய காரியங்களானாலும் சரி, பயந்து கொண்டே இருக்கிறார்களா? இந்த ரிசல்ட் வந்துட்டா என்ன ஆகுமோன்னு ஒரு பயம் இருக்கிறதா? இதற்கு ஒரு முடிவாகிவிட்டால் என்ன நடக்கும் என்று ஒரு பயம் இருக்கிறதா? இந்த பயத்துக்கெல்லாம் காரணம் பாவம். அப்போ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே
இந்த பாவம் பிரவேசித்து மனிதன் அனுதினமும் பல காரியங்களை குறித்து பயந்து கலங்கி வேதனை அடைந்து கொண்டே இருக்கிறான். இந்த பயத்தை போக்குவதற்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். ரோமர் 5:18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. 19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே இன்று அவருடைய கிருபையினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நீதிமான் என்று சொல்லிக்கொள்ள முடியுமா? நம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதிமான்கள் என்று நம்மை பறைசாற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறதா? இல்லை. பாவம் பெருகிவிட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது, மீறுதல் பெருகிவிட்டது. இந்த பாவம் அக்கிரமம் மீறுதலுக்கு மன்னிப்பும் இல்லை, இதுக்கு பரிகாரமும் இல்லை. மனிதன் மன்னிக்கப்படவும் முடியாது, பரிகாரம் தேடவும் முடியாது. இதற்கென்று எதையும் ஈடாக செய்துவிடவே முடியாது. இதற்கு ஒரே வழி மரணம்தான். மரணத்தின் மித்தம் உண்டாயிருக்கிற பயம்தான் மனிதனுடைய வாழ்வாய் ஆகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே அவர் பாவம் அறியாதவராயிருந்தும் நம்முடைய பாவங்களெல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டபடியினாலே அவர் நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை முற்றும் முழுவதுமாய் அவர் அங்கே கல்வாரி சிலுவையிலே பரிகரித்து அதற்கான நிவாரணத்தை நமக்கு பெற்று கொடுத்து விட்டார். இப்போ நீங்க பயமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கலக்கமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தைரியமாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் முடிவு பரியந்தம் தம்மை தாழ்த்தி தம்மையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நீங்களும் நானும் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு அவர் தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்து சீசர்கள் மூலமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நம்மை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் பயம் நீங்கி பாவத்திலிருந்து விடுதலையாகி தைரியமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கல்வாரி சிலுவையின் மரணம், அவருடைய 3ஆம் நாளில் உயிர்த்தெழுதல், இதன் பேரில் நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் தைரியமாய் வாழ முடியுமா? பயம் நீங்கி விடுமா? பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து விடுமா? நிச்சயமாய் கிடைக்கும். நீங்கள் விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். நான் பாவம் செய்திருக்கிறேன். என் வாழ்வில் பாவத்து நிமித்தம் பயம் தொற்றி கொண்டிருக்கிறது. நான் நடுக்கமுற்றவனாக நடுக்கமுள்ளவளாய் இருக்கிறேன். என் பயம் நீங்குவதற்கு, என் வேதனை நீங்குவதற்கு, என் கலக்கம் நீங்குவதற்கு வழி உண்டா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள். என்ன விசுவாசிக்க வேண்டும்? அவர் என் பாவத்துக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இனி என்னுடைய பாவத்தை குறித்து என்னை குற்றவாளியாக்கி என்னை பயமுறுத்துவதற்கும் என்னை மரணத்துக்கு ஏதுவாய் வழி நடத்துவதற்கு
இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் அதிகாரமும் வலிமையும் இல்லை, நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது அந்த தைரியமும் உங்கள் வாழ்விலே கிடைக்கும். பயம் நீங்கிவிடும். நீங்கள் இனி பாவம் செய்வதற்கான சிந்தை உங்களிலிருந்து அகன்று அந்த பாவத்தை வெறுத்து அதை விட்டு விலகி ஓடுவீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அந்த கீழ்ப்படிதலினாலே இன்று நாமெல்லாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே ஜீவனோடு இருக்கிறோம். இப்பவும் நீங்கள் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை, இந்த வேத புத்தகத்தை எடுத்து தினமும் தியானித்து இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளை, பிரமாணங்களை உங்கள் இருதய பலகைகளை எழுதி கொண்டு அதன்படி நடவுங்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் செஞ்சிருக்கிற பாவத்துக்கு, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திற்கு, நான் என் உடன்பிறப்புகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, மற்றவர்களுக்கு நான் செய்த அநியாயம், அக்கிரமம் இருக்கிறது, இதெல்லாம் பரிகரிக்கப்படுமோ? இதற்கெல்லாம் நிவாரணம் உண்டோ? நான் இப்பொழுது இந்த வசனத்தை எடுத்து இதற்கு கீழ்ப்படிந்து விட்டால் எனக்கு விமோசனம் உண்டோ? நிச்சயமாக உண்டு. நீங்கள் இயேசுவை எனக்காக மரித்தார் என்றும் என் பாவத்தை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவரை நம்பி அவருடைய பாதத்திலே வந்து, நீர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி, இப்போ நான் விடுதலையாயிருக்கிறேன், என் பாவம் உலகம் அனைத்துள்ள மக்களும் பார்க்கின்ற பொழுது என்னை அவர்கள் மன்னிப்பதற்கோ என் பாவங்களை அவர்கள் மறப்பதற்கோ சாத்தியங்கள் இல்லை, ஆனால் நீர் அதை மறந்து விட்டீர், மன்னித்து விட்டீர், நான் விடுதலையாயிருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை எடுக்கிற பொழுது நிச்சயமாக அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். லெந்து நாட்கள் வருகிறது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து லெந்து நாட்கள் ஆரம்பிக்கிறது. இயேசுவினுடைய பாடுகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காக பெற்றுக் கொடுத்த உன்னதமான பரிசுத்தம் என்கின்ற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு சொல்லுகிறார், உன்னை யாருனாலும் பார்த்து நீ ஒரு பெரிய பாவின்னு சொல்லலாம், நீ ஒரு அக்கிரமக்காரன் சொல்லலாம், நீ அக்கிரமக்காரின்னு சொல்லலாம், நீ தாய் தகப்பனை கூட மதிக்காமல் இருக்கிறவனா இருக்கிறியே, நீ எப்படி மன்னிக்கப்பட முடியும்னு நினைக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து உங்களுக்காக நான் ஜீவபலியாய் கல்வாரி சிலுவையிலே மரித்தேன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறேன், இன்று பிதாவின் பரிசுத்தில் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இனி பாவம் செய்யாதிருங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தையின்படி நடவுங்கள். இந்த உலகத்திலே சமாதானத்து சந்தோஷத்தோடு மன நிறைவோடு பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழுங்கள். பயம் நீங்கி தைரியமான ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி சொல்லுகிறது. ஆகவே இந்த இயேசுவின் வார்த்தை விசுவாசியுங்கள், நம்புங்கள், ஆண்டவருடைய பாதத்திலே வாருங்கள், பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், சந்தோஷத்தோடு மன நிறைவோடு பயம் நீங்கி வாழுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்தது போல ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் பிரவேசித்து பயத்துக்குள்ளாக மணிக்குளம் தள்ளப்பட்டது. ஆனால் நீர் உம்முடைய கீழ்ப்படிதலினாலே ஆண்டவரே பாவம், மரணம், இந்த பிரமாணங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறேன். நாங்கள் நீர் எங்களுக்கு பரிகாரிய கர்த்தர் என்று விசுவாசிக்கின்ற பொழுது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று இந்த நாளில் கற்றுக்கொண்டோம். நாங்கள் நீர் எப்படி உம்முடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தீரோ அதே போல நாங்களும் உமக்கு கீழ்ப்படித்து நடந்து நீர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த அந்த மெய்யான விடுதலையை, யாரும் கொடுக்க முடியாத விடுதலையை, யாரும் கொடுக்க முடியாத மன்னிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை விசுவாசித்து இனி நாங்கள் பாவி என்றோ அநீதிக்காரர்கள் என்றோ நாங்கள் இந்த உலகத்திலே எங்களை குறித்து நாங்கள் அப்படி எண்ணிக்கொள்ளாமல், உலகம் எங்களை எப்படி எண்ணினாலும் நீர் எங்களை விடுதலையாக்கியிருக்கிறேன். உமக்குள்ளாக நாங்கள் பரிசுத்தவான்களும் நீதிமான்களுமாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசித்து அந்த தைரியத்திலே இனி நாங்கள் உம்முடைய வார்த்தை இன்று முதல் நாங்கள்
அதை கைக்கொண்டு புதிய கிருபையினாலே இன்று முதல் ஒரு புதிய ஜீவியத்தை ஜெபித்து எங்கள் வாழ்க்கையை இந்த பூமியிலே சந்தோஷமாய் நாங்கள் செலவிட பயம், கலக்கம், திகில், வியாகுலம் என்கின்ற அந்த வார்த்தைக்கு எங்கள் வாழ்வில் எங்கும் இடமில்லாதபடி தைரியத்தோடு நாங்கள் சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இதோ உங்களுடைய பாதம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமுள்ள பிதாவே, ஆமென். என்ன நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல.
நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன், இந்த உலகை ஆளும் மேய்ப்பன். மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், மந்தை மேய்க்கும் மேய்ப்பனாய், இசையான மைந்தனாய், இதை நீக்கும் நேசனாய், இதை நீக்கும் நேசனாய் வந்தேன் சொந்தமாய். நானே நல்ல மேய்ப்பன், நானே